வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்று 29/1/2024 சோபக்கிருது வருடம் தை மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று அதிகாலை சூரிய உதயம் 6:36 கரணன் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:42 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 6:29 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று காலை 8:37 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று அதிகாலை 5:42 வரை பத்திரை, பின்பு மாலை 6:45 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று சந்திராஷ்டம மூல நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம். இன்றைய நாளுக்கான பண்டிகைகள்: சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். வைத்தீஸ்வரன் கோவிலில் ஸ்ரீ செல்ல முத்துக்குமாரசுவாமி புறப்பாடு. இன்றைய நாளின் விரதாதி விசேஷங்கள்: இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. இன்றைய தினம் விநாயகரை வழிபட வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் குறையும். இன்றைய நாளுக்கான தகவல் பகுதியில் கால பைரவர் சனி பகவானின் குரு ஆவார். அந்த வகையில் இவரை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சனி தோஷம் நீங்கும். அதிலும் கால பைரவர் காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பைரவர். கால பைரவ வழிபாடு தாமரைப்பூ மாலை, வில்வ மாலை, தும்பைப்பூ மாலை, சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கலாம். சனி தோஷம் முற்றிலும் அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது மிகவும் விசேஷம். இந்த கால பைரவ விரதம் என்பது அஷ்டமி திதிகளில் கொண்டாடப்படுகிறது. அதிலும் செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய அஷ்டமியானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பைரவ மூர்த்தி விரதத்தினை தொடர்ந்து 21 முறை இருப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் கால பைரவரின் மந்திரத்தை ஜபித்தால் கூடுதல் நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனதில் புதிய சிந்தனைகள் தோன்றும். பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு. உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். பணியிடத்தில் புதிய சாதனைகளை படைப்பீர்கள். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். எதையும் எதிர்கொண்டு அதற்கேற்றார் போன்று செயல்படுவீர்கள். எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவீர்கள். பணவரவு தேவையை பூர்த்தி செய்யும். திடீர் தனவரவுகள் குடும்ப தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாவதற்கு உதவியாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவிலான வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் ஒற்றுமை குறைபாடு ஏற்படாது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உற்றார் உறவினர்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். கொடுத்த கடனை வசூலிப்பதில் பெரிய தடைகள் ஏதும் இல்லை. பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு சக ஊழியர்களின் தொந்தரவு குறையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் குறையும். உங்களின் முன்கோபமான உணர்வுகளை குறைத்து சரியான திட்டமிடுதலை மேற்கொள்வதன் மூலமாக லாபங்களை உங்களால் தக்க வைக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும். பிறரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கல்விக்காக சிலர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதனால் அலைச்சல் சற்று அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள். இதனால் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள்.
எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல தகவலும் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறைவதால் நல்ல சிந்தனைகள் பிறக்கும். மனம் அமைதி பெறும். பண வரவு ஓரளவு இருக்கும். பங்குதாரர்களின் ஆதரவுடன் வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீர்கள். அவ்வப்போது மனதில் தோன்றக்கூடிய பதட்டமான சூழ்நிலைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக மனம் அமைதி பெறும். பேச்சுவார்த்தைகள் மூலமாக வரக்கூடிய மோதல்களை தவிர்க்க மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பழகுங்கள். பொறுமையாக இருங்கள். விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்ப நபர்களுடன் நட்பாக பழகுவதே சற்று கடினமாகவே இருக்கும். அவர்களை பற்றிய புரிந்துணர்வு குறைவாக இருப்பதே இதற்கு காரணம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எதையும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். புதிய முதலீட்டு முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தாது. உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது தலைவலி பிரச்சனைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தை தக்க வைக்க மனதை ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும். தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். நன்மை நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். ரிஷபராசி என்பர்களே, எதிரிகளின் எதிர்ப்புகள் அடங்க காண்பீர்கள். தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பழைய கடனை தீர்ப்பது குறித்து அவ்வப்போது சிந்திப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். பணியிட சூட்சமங்களை உணர்ந்து கொள்வீர்கள். தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருங்கள். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்கள். வீடு வாகனங்கள் மூலமாக சுப செலவினங்கள் உண்டு. பெரிய முதலீடுகளாக இருந்தால் நன்கு திட்டமிட்டு செய்ய பாருங்கள். உங்களது பணிகளில் முழு கவனம் செலுத்துவது அவசியம். உடன் வேலை செய்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். முடிந்த வரையில் பிறரின் விஷயங்களில் தலையிடாமல் இருந்து கொள்ளுங்கள். பொறுமையை கடைபிடித்தால் வெற்றியை தக்க வைக்க முடியும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறைவதால் தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். வெளியூரிலிருந்து நண்பர்களின் வருகையும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வார்கள். பண வரவு ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தும். உங்களின் இலக்குகளில் வெற்றியடைய கடுமையாக நீங்கள் போராடுவீர்கள். உணர்வுகளை கட்டுப்படுத்தி முடிந்த வரை மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். எது வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகளையும் பெரியவர்களின் ஆலோசனையின்படி எடுப்பது அவசியம். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுப்பது மிகவும் கடினமாகவே காணப்படும். இதனால் சிறிது கவலையும் வந்து போகும். குடும்ப பிரச்சினை காரணமாக துணையிடம் நல்லுறவை பகிர்ந்து கொள்வது சற்று கடினமாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய தொகையை செலவு செய்வதால் மனதில் கவலைகள் உருவாகும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தொழில்நுட்ப செயல்பாடுகளின் மீது ஆர்வம் உண்டாகும். பணிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்ட பணிகளில் சில மாற்றங்கள் உண்டு. மனதில் புதிய சிந்தனைகள் பிறக்கும். நலம் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். மிதுன ராசி என்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறும். பண வரவும் சிறப்பாகவே இருக்கும். இதனால் உங்களது தேவைகள் அனைத்தும் நல்லபடியாக பூர்த்தியாகும். குடும்பத்திலும் மங்களகரமான சுப காரியங்கள் நடந்தேறும். நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வழக்குகள் சாதகமாக அமையும். எதிரிகளின் பலம் குறையும். உங்களின் பலம் அதிகரிக்கும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப நபர்களுக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை.
துணிச்சலாக செயல்பட்டு முக்கியமான முடிவொன்றை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சிறு மாற்றங்களை செய்வீர்கள். பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். மன தைரியம் அதிகரிக்கும். மின் சாதன பொருட்களையும் வாங்குவீர்கள். பேசாத உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவார்கள். ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதன் காரணமாக தம்பதியருக்கிடையே மனம் விட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். பிள்ளைகளின் படிப்பு தொடர்பாக சில தினங்களாக இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். குழந்தைகளின் கல்விக்காக சிறுதூர அலைச்சலையும் மேற்கொள்வீர்கள். உங்களின் இலக்குகளில் வெற்றி உண்டு. உங்களிடம் உறுதியான தன்மைகளும் அதிகரிக்கும். விரைந்து முடிவெடுக்கக்கூடிய மனநிலை உங்களது செயல்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும். கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவீர்கள். பாலிய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவது குறித்து நண்பர்களை கலந்தாலோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகம் இருந்தாலும் கூட கொடுத்த பணிகளை மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்களுடன் நல்லுறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பணியிடத்தில் விருந்து அல்லது விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் குறித்து குடும்ப நபர்களை கலந்து பேசி நல்ல முடிவையும் எடுப்பீர்கள். மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வீர்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவது அவசியம். பணவரவு ஓரளவே இருக்கும். சேமிக்கக்கூடிய தன்மைகள் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த நபர்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய மன உறுதி காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் மாறுபட்ட அணுகுமுறை மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். கூட்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வர்த்தகம் தொடர்பான துறைகளில் லாபங்கள் மேம்படும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாகவே இருக்கும். அனைத்து செயல்பாடுகளிலும் வெற்றி கிடைக்கும். பணியிடத்திலும் மேலதிகாரிகளை அதிக அளவு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். மேலதிகாரிகள் தொல்லை தராமல் இருக்க கொடுத்த வேலைகளை உடனுக்குடன் முடித்துக் கொடுப்பது அவசியம். பணியிடத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அதனை சமாளிக்கக்கூடிய மன தைரியம் பிறக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவலும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூட கூடுதல் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். சிலருக்கு இருப்பிட மாற்றங்களும் ஏற்படும். மற்றவர்களுக்கு வாக்கு கொடுப்பதையும் தவிர்த்துக் கொள்வது அவசியம். பணவரவு அவ்வப்போது உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும். சிலருக்கு கேட்ட இடத்திலிருந்து உதவிகளும் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகளை தடையின்றி முடித்துக் கொடுப்பீர்கள். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். பழைய பாக்கிகளை வசூலிப்பீர்கள். பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள். அதிரடியான மாற்றங்கள் உருவாகும். வெளியூரில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளால் மன மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மன நிம்மதி உருவாகும். வயிறு சம்பந்தப்பட்ட சிறு பிரச்சனைகள் வந்து போகும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அன்றாட செயல்களை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுப்பதாக இருந்தால் பெரியவர்களின் ஆலோசனைகள் நல்ல பலன்களை கொடுக்கும். மனதில் எதிர்மறையான கருத்துக்கள் வேண்டாம். சஞ்சலமான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மனதை அமைதிப்படுத்த நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகம் இருப்பதால் சோர்வான உணர்வுகள் மேலோங்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுப்பதற்காக கடுமையாக உங்களின் உழைப்பையும் கொடுப்பீர்கள். குடும்ப நபர்களிடம் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதன் மூலமாக குடும்பத்திலும் நல்லிணக்கம் பாதிக்கும். இதனை முற்றிலும் தவிர்த்துக் கொள்வது அவசியம். பண வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டு. தேவையற்ற செலவுகளை கண்டறிந்து குறைத்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் சேமிப்புகள் கரையும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது
சளி, இருமல் போன்ற ஒவ்வாமை பாதிப்புகள் ஏற்படும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வியாபார பணிகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் அமையும். கல்வி பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் அகலும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். மனை நிமித்தமான செயல்பாடுகளில் ஆதாயம் மேம்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டம் உருவாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் தொடர்புகள் மூலமாக மேன்மை உண்டு. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் குறையக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சிம்ம ராசி என்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தை பற்றிய மன கவலைகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் சாலைகளை கடக்கும் பொழுதும் கவனமாக இருங்கள். வெளிவட்டாரத்தில் வீண் வாக்குவாதங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். அரசு சம்பந்தப்பட்ட விவகாரங்களிலும் அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்தில் போராடி லாபங்களை தக்க வைப்பீர்கள். பணியிடத்தில் சக ஊழியர்களால் சிறு சங்கடங்கள் வந்து போகும். தடைகளை தாண்டி முன்னேற வேண்டியதாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்கள். மனதிற்கு பிடித்த நபர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். மனைவி வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். வேலை பளு அதிகம் இருப்பதால் கடுமையாக உங்களின் உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் முடிவுக்கு வரும். தேக்கத்தன்மைகள் குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் புதிய முதலீடு செய்வது குறித்து சிந்திப்பீர்கள். வராது என்று நினைத்த பண வரவுகளும் கிடைக்கும். தக்க சமயத்தில் நல்லவர்களிடம் இருந்து உதவிகளும் கிடைக்க பெறுவீர்கள். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். பழைய கடனை தீர்ப்பது குறித்து சிந்திப்பீர்கள். வெளிவட்டாரத்திலும் மரியாதை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக முன்னேற்றம் உருவாகும். சிலர் தொழிலை நல்ல முறையில் அபிவிருத்தி செய்யக்கூடிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய கிளைகளை திறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல வேலையாட்களை பணிக்கு அமர்த்துவீர்கள். இதன் மூலமாக லாபங்களும் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்களின் வரவு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தினால் லாபங்களை தக்க வைக்க முடியும். அனைத்து விதத்திலும் நல்ல பலன்கள் இருந்தாலும் கூட இன்றைய நாள் நீங்கள் நிதானமாக இருப்பது அவசியம். பணியிடத்தில் எதிர்பாராத நன்மைகள் உண்டு. எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அமைதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியம். பணியிடத்தில் ஓய்விற்கு நேரம் கொடுக்காதபடி வேலை பளு அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள். பணிகளை திட்டமிட்டு செய்து முடிக்க பாருங்கள். மனதில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை குடும்ப நபர்களிடம் வெளிப்படுத்த வேண்டாம். நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள இதனை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். பொறுப்புகள் அதிகம் இருப்பதால் செலவுகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய தொகையை செலவு செய்வீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரர்கள் செயல்பாடுகளில் உள்ள தடைகளை அறிந்து வெற்றியை தக்க வைப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொது வாழ்வில் மாறுபட்ட சூழ்நிலைகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எதிலும் ஆர்வமின்றி உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குணநலன்களில் மாற்றங்கள் உண்டாகும். பரிவுடன் செயல்பட வேண்டிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். உங்களின் வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகளை சமாளித்து முன்னேறுவீர்கள். தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பமடைய வேண்டாம். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களுடன் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுவதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப நபர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக பல கவலைகள் குறையும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை இழுத்து போட்டு பார்ப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவது அவசியம். பணியிடத்திலும் மறதி காரணமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வரவு உண்டு. திடீர் திருப்பங்களும் ஏற்படும். அன்றாட பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள். பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் சுபிட்சமான சூழ்நிலைகள் ஏற்படும்.
பழைய கடனும் கட்டுக்குள் வரும். உங்களின் முயற்சிக்குண்டான பலன்கள் கிடைக்க சிறிது காலதாமதமாகலாம். பெரிய மனிதர்களின் நட்பும் அவர்களின் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கம் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை இனம் கண்டு கொள்வீர்கள். கிடைத்த நல்ல வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒற்றுமை உணர்வுடன் செயல்படுவார்கள். நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே உங்களுக்கு காணப்படும். உங்களது பேச்சு முறைகளில் சிறு மாற்றங்களை செய்து கொள்வதன் மூலமாக இன்றைய தின சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பணியிடத்தில் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உங்களின் முயற்சி வீண் போகாது. மேலதிகாரிகளில் சிலர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு செயல்படுங்கள். கருத்து வேறுபாடு காரணமாக குடும்ப நபர்களை பற்றிய தவறான புரிந்துணர்வு ஏற்படும். நல்லுறவை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சுப செலவினங்களுக்காக அதிக அளவு பணத்தை செலவு செய்வீர்கள். தேவையற்ற வகையில் பணத்தை செலவு செய்வதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உணவு முறையில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஒவ்வாமை காரணமாக சிறிது அசௌரியங்களை எதிர்கொள்வீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தன வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். இயந்திர பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப விவகாரங்கள் பகிர்வதை குறைத்துக் கொள்ள பாருங்கள். உறவினர்களிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். செய்யும் தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். உயர்வானதொரு நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். பணவரவு தேவைக்கேற்றபடி இருக்கும். இதனால் உங்களின் தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும். குடும்பத்திலும் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். உடல் ரீதியாக இருந்து வந்த மருத்துவ செலவினங்கள் படிப்படியாக குறையும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் மேலோங்கும். தொழில் வியாபாரமும் சிறப்பாகவே இருக்கும். பெண்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமணம் போன்ற விசேஷங்கள் நல்லபடியாக நடந்தேறும். பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு திருப்பங்களை காண்பீர்கள். பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து இன்றைய தினம் அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரும்பாலும் நல்லதே நடக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு காணப்படும். குடும்ப நபர்கள் ஒத்துழைப்பாகவே இருப்பார்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும். பழைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். வீட்டை அழகுபடுத்துவீர்கள். பொது காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தையும் புதிய இடத்திற்கு மாற்றம் செய்வீர்கள். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகம் இருந்தாலும் கூட எடுத்த வேலைகளை முழுமையாக முடித்துக் கொடுத்து மேலதிகாரிகளிடம் பாராட்டை தக்க வைப்பீர்கள். பெருந்தன்மையுடன் செயல்படுவீர்கள். நெடு நாட்களாக திட்டமிட்டுக் கொண்டிருந்த சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் போக்கிலும் நல்ல மாற்றங்கள் உருவாகும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். செலவு வைத்த வண்டி வாகனங்களை மாற்றுவீர்கள். மேலதிகாரிகளின் கவனத்தை கவரக்கூடிய வகையில் சில செயல்களையும் செய்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களின் வளர்ச்சி பாதையை நோக்கிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணியிடத்திலும் திருப்தியான சூழ்நிலைகள் உருவாகும். மேலதிகாரிகளின் கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் அவசியம். இடம்பொருள் ஏவலறிந்து செயல்பட்டால் இன்றைய தினம் சாதகமான நாளாகவே உங்களுக்கு காணப்படும். துணையுடன் நல்லுறவை தக்க வைப்பீர்கள். அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் ஒருவர் மீது ஒருவர் புரிதல் அதிகரிக்கும். அன்பு மேலோங்கும். நிதி நிலைமைகளும் திருப்திகரமாகவே காணப்படும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்தை அதிகரித்துக் கொள்வீர்கள். சேமிப்பும் உயரும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கையான மனநிலை உங்களை மிகவும் ஆரோக்கியமாகவே வைத்திருக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தன வரவுகள் மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நவீன மின்னணு சாதனங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பணியிடத்தில் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். சக ஊழியர்களுடன் ஒற்றுமை மேம்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும்.
மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஏற்ற இறக்கமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களின் திறமை மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவதால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வைப்பீர்கள். தோற்ற பொலிவு உண்டாகும். அதிகாரப்பூர்வமாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சி குறையாமல் பார்த்துக் கொள்வீர்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு குறையும். பிள்ளைகளின் சாதனைகளால் பெருமைப்படுவீர்கள். கடந்த கால சுகமான அனுபவங்களையும் சாதனைகளையும் நினைத்து அவ்வப்போது மன மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்களும் பாச மழை பொழிவார்கள். பேசாத நபர்கள் தேடி வருவார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். பணியிடத்தில் மூத்த அதிகாரிகளின் அறிவுரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முயற்சிகள் பலிதமாக கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். உங்களின் தேக ஆரோக்கியத்தில் அதிக அளவு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட சில நேரங்களில் இழுபறியாகி பின்னர் முடிவடையும். பண வரவிற்கு ஒரு குறையும் இருக்காது. கொடுத்த வாக்குறுதிகளை போராடியாவது காப்பாற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கொடுத்ததை கேட்டால் பகமை உணர்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். கொடுத்த பணத்தை வசூல் செய்வது சற்று சிரமமாகவே இருக்கும். வியாபாரத்தில் புதிய பணியாளர்களை பணிக்கு அமர்த்துவீர்கள். புதிய சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். பணியிடத்திலும் வேலை பளு அதிகரித்தே காணப்படும். பிறரின் விலைகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உடன் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். பொருளாதாரங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட அதனை சமாளித்து இன்றைய தினம் உங்களது வெற்றிகளை தக்க வைப்பீர்கள். வேற்று பாலினத்தவரின் வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பது சற்று சிரமமாகவே இருக்கும். அலுவலகத்தில் மற்றவர்களிடம் பேசும் பொழுது குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பொறுப்புகள் அதிகம் இருப்பதால் சோர்வான உணர்வுகள் தலைத்தூக்கம். குறித்த நேரத்தில் பணிகளை செய்து முடிப்பதன் மூலமாக நிர்வாகத்திலும் உங்களின் மீதான மதிப்பு அதிகரிக்கும். குடும்ப நபர்களிடம் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். இதனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்பட்டு காணப்படும். நிதி நிலைமைகளில் பொருளாதார பாதுகாப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி உங்களை மிகவும் ஆரோக்கியமாகவே வைத்திருக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் தெளிவு ஏற்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் நீதித்துறைகளில் புதிய அனுபவங்கள் உண்டாகும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தம்பதியருக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்த தன வரவுகள் சாதகமாக அமையும். செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பெண்கள் தங்களின் ஆபரணங்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் வழியில் சிறிய மனக்கவலைகள் வந்து போகும். மாணவ மாணவியர்கள் கூடுதல் முயற்சி செய்தால் மட்டுமே கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை தக்க வைக்க முடியும். அதிக அளவு உங்களின் உழைப்பை கொடுப்பது அவசியம். உங்களின் கடுமையான உழைப்பு மற்றும் முயற்சி வீண் போகாமல் பார்த்துக் கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு இருந்தாலும் அதற்குண்டான நேரம் இதுவல்ல என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். தொட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடிவடைய பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வான சூழ்நிலைகள் மறையும். இவர்களின் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்திலும் சுப காரிய பேச்சுவார்த்தைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் நல்ல தகவல் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பேசாத உறவினர்களும் தேடி வருவார்கள். பொருளாதாரத்தில் இருந்து வந்த இடர்பாடுகள் படிப்படியாக குறையும். பழைய கடன்கள் தீர்ப்பது குறித்து சிந்திப்பீர்கள். கொடுத்த கடனை சாமர்த்தியமாக பேசி வசூலிக்க பாருங்கள். பல புதிய திட்டங்களை தீட்டி தொழிலிலும் லாபங்களை தக்க வைப்பீர்கள். எதிர்நீச்சல் போட்டு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட அறிவு பூர்வமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். திடீர் முடிவுகள் சாதகமாக அமையும்.
புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புதிய முயற்சிகளில் அனுகூலம் உண்டு. பணியிடத்தில் நிம்மதியை தக்க வைப்பீர்கள். பளிச்சென்று பேசுவதன் மூலமாக மற்றவர்களின் கவனத்தை கவர்வீர்கள். மனதில் இருந்து வந்த சந்தேகங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களும் ஆதரவாக இருப்பார்கள். வழக்குகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மன உளைச்சலை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழக பாருங்கள். பொழுதுபோக்கு காரியங்களில் மனதை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பணியிடத்தில் சக பணியாளர்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிப்பீர்கள். உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொண்டு சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்றாற் போன்று மாற்றிக்கொள்வீர்கள். குடும்ப நபர்களுக்காக உங்களது அணுகுமுறையில் சிறு மாற்றங்களை செய்து கொள்ளுங்கள். இதன் காரணமாக உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். பணப்புழக்கத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். சேமிப்பதிலும் ஆர்வம் காட்டுவது அவசியம். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை பளு அதிகம் இருப்பதால் சோர்வான உணர்வுகள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் உடல் தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் உண்டாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் செய்கின்ற முயற்சிக்கேற்றவாறு பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைந்ததாகவே காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மகர ராசி அன்பர்களே, தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அளவு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தந்தைக்காக செலவுகளை செய்வீர்கள். இதனால் உங்களின் சேமிப்புகளும் கரையும். குறிப்பாக பங்கு சந்தை மற்றும் யூக வணிகம் செய்பவர்கள் அதிக அளவு கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனம் தேவை. அவ்வப்போது சிறு சலசலப்புகள் ஏற்படும். அலைச்சல் அதிகம் இருக்கும். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் தொய்வான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். திடீரென்று சந்திக்கக்கூடிய நபர்களால் மன மகிழ்ச்சி அடையும். குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வீடு வாகனம் தொடர்பாக ஏதேனும் செலவினங்கள் இருந்து கொண்டே இருப்பதாக உணர்வீர்கள். பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். பெரும்பாலும் பணத்தை முதலீடு செய்வதில் கவனமாக இருங்கள். எதிரிகளின் தொல்லைகள் அதிகரித்தே காணப்படும். உத்தியோக ரீதியான பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை ரீதியாக சலிப்பான உணர்வுகள் வந்து போகும். மேலதிகாரிகள் உங்களின் உழைப்பை புரிந்து கொள்வார்கள். சக ஊழியர்களிடம் பேச்சை குறைத்துக் கொள்வது அவசியம். நிர்வாகம் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் சொல்லக்கூடிய சிறிய வார்த்தைகள் கூட உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை முடிந்தவரை நீங்களே முன்னின்று முடித்துக் கொடுக்க பாருங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்திலும் பழைய வாடிக்கையாளர்களின் வரவு உண்டு. எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். எதிலும் பொறுமையுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம். பேச்சிலும் இனிமை தேவை. பெண்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது அவசியம். மாணவ மாணவியர்கள் போட்டி பந்தயங்கள் மற்றும் வாகனங்களை ஓட்டக்கூடிய சமயங்களில் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம். வெளி வட்டாரத்தில் உங்களின் மீதான மரியாதை அதிகரிக்கும். தைரியமான முடிவுகள் நல்ல பலன்களை கொடுக்கும். நண்பர்களின் சந்திப்பு ஓரளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். சில விஷயங்களுக்கு உங்களின் அனுபவ அறிவை பயன்படுத்துவது அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடமும் கனிவாக பழகுங்கள். பகைமையான உணர்வுகள் வேண்டாம். பொறுமை அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். பணியிடத்தில் பல சவால்களை சமாளிப்பீர்கள். சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் கூட உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வீர்கள். குடும்ப நபர்களிடம் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக நல்லிணக்கம் பாதிக்கும். தேவையற்ற செலவினங்கள் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு என்பதால் பயனற்ற செலவுகளை கண்டறிந்து குறைத்துக் கொள்வது அவசியம். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது பதட்டமான மனநிலையுடன் காணப்படுவீர்கள். இதனால் சோர்வான உணர்வுகள் மேலோங்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள்.
கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். சமூக பணிகளில் அலைச்சல் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத செலவுகள் மூலமாக நெருக்கடிகள் உருவாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்துடன் செயல்படுவது அவசியம். புதிய சிந்தனைகள் மனதில் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவே அமையும். குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக மன மகிழ்வீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். மனைவி வழியிலிருந்து ஆதரவு அதிகரிக்கும். வண்டி வாகன பழுதை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களை மதிப்பார்கள். பணியிடத்திலும் உங்களின் நிர்வாக திறமை மேம்படும். தன்னம்பிக்கை உணர்வுகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அனாவசியமாக மற்றவர்களுக்கு உறுதிமொழி கொடுப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். புதிய சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விலகும். வியாபார பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வீர்கள். குடும்ப நபர்களுக்காக சிறிய மருத்துவ செலவினங்களை எதிர்கொள்வீர்கள். மனதில் இனம் தெரியாத பயமான உணர்வுகள் வந்து போகும். இதனால் சற்று படபடப்பாகவே காணப்படுவீர்கள். முக்கியமான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிலர் உங்களின் மனதை அதிக அளவு குழப்பக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கூடுதல் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு மிகவும் தேவை. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க பாருங்கள். முடிந்த வரையில் திட்டமிட்டு உங்களின் செலவுகளை செய்வது அவசியம். பணியிடத்திலும் வேலை பளு அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள். மற்றவர்களின் பொறுப்புகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மன சோர்வு அதிகரிக்கும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பணி சுமையும் அதிகரித்தே காணப்படும். மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப நபர்களுக்கென சிறிது நேரத்தை செலவு செய்வீர்கள். நகைச்சுவையான அணுகுமுறை காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியை தக்க வைப்பீர்கள். பணவரவு குறைவாகவே இருந்தாலும் குடும்ப நபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது தேவையற்ற கவலைகளை குறைத்துக் கொள்வதன் மூலமாக பதட்டமான சூழ்நிலைகள் குறையும். இதனால் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடைவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். சமூக பணிகளில் அங்கீகாரம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதிய துறை சார்ந்த அறிமுகங்கள் உண்டாகும். லாபங்கள் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். மீன ராசி அன்பர்களே, சிலருக்கு சோர்வான உணர்வுகள் இருந்தாலும் கூட இன்றைய தினம் எடுத்த வேலைகளை முழுமையாக முடித்துக் கொடுப்பீர்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் அவற்றை முடித்துக் கொடுப்பதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வெளியிடங்களில் செல்லக்கூடிய சமயங்களில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருந்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களிலும் கூடுதல் கவனமுடன் சென்று வாருங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அறிவுரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். முடிந்த வரையில் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துக் கொள்வது அவசியம். பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உங்களிடம் கொடுக்கக்கூடிய வேலைகளை நீங்களே முன்னின்று முடித்துக் கொடுக்க பாருங்கள். எதிர்பாராத புதிய சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். கடமைகளை நல்லபடியாக செய்து பலனை எதிர்பார்க்காமல் உழைப்பீர்கள். இதற்குண்டான அங்கீகாரமும் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். பொன் பொருள் சார்ந்த விஷயங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வியாபாரத்தில் பிரபலமான நபர்களை சந்திப்பீர்கள். வெளியூரிலிருந்து நல்ல தகவலையும் கேட்பீர்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை பணிக்கு அமர்த்துவீர்கள். பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சில சூட்சமங்களை கற்றுக் கொடுப்பார்கள். உறவினர்களால் உங்களின் அந்தஸ்து உயரும். உங்களின் பேச்சால் மற்றவர்களை கவர்வீர்கள். பூர்வீக வீட்டை சீரமைப்பதற்காக சிறிய தொகையும் செலவு செய்வீர்கள். பணியிடத்தில் உங்களின் மீதான நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள கடுமையாக பாடுபடுவீர்கள்.
நிர்வாகத்திலும் உங்களின் மீதான மதிப்பதிகரிக்கும். கடின உழைப்பின் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப நபர்களிடம் நேர்மறையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவர்களை பற்றிய நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமைகளிலும் சிறு மாற்றங்களை செய்வீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய உற்சாகம் காரணமாக மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சொத்து வழக்குகளில் அனுகூலமான முடிவுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உத்தியோக நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உண்டு. நன்மைகள் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.